வாழ்க்கையில் தொட்டதெல்லாமே தோல்வியா? எவ்வளோ உழைச்சாலுமே கடைசி நேரத்தில் காரியம் கை நழுவி போகுதா? கடன் பிரச்சனை, வேலை கிடைக்கல, வியாபாரத்தில் நஷ்டம், கடன் அடைக்க முடியல, இப்படி எத்தனையோ தடைகளால் கஷ்டப்படுறீங்களா? இனி கவலையே படாதீங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த ஒரே ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமும் அதோட டாப் சீக்ரெட் முறையும் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாற்ற போகுதுங்க. இந்த மந்திரம் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மிராக்களை ஏற்படுத்தியிருக்குங்க. அது என்ன மிராக்கள் அப்படின்றத வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேங்க. இப்போது அந்த பவர்ஃபுல்லான மந்திரம் என்ன? இந்த மந்திரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெயா. இந்த மந்திரத்துக்கு அப்படி என்ன சக்தி இருக்குது? இந்த மந்திரத்தை முதல்ல யார் சொன்னது? இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்? இதை விளக்கேற்றி வச்சு தான் சொல்லணுமா, இல்லை எப்போ வேணாலுமே சொல்லலாமா? அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட கடைசியில் சித்தர்கள், ஆன்மீக பெரியோர்கள் ரகசியமாக பயன்படுத்தின அந்த சீக்ரெட் என்ன? இந்த 15 நிமிஷம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் காத்துட்ருக்கு. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சகல காரியமும் ஜெயமாக போகுது அப்படின்னு அர்த்தங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்குவோம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அர்த்தம் புரிஞ்சு செய்யும்போது தான் அதோட பலன் 100 மடங்கு அதிகமாக இருக்குங்க. இப்போது சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெயா. சகலம் அப்படின்னா உலகம் மற்றும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரிய செயல்கள், முயற்சிகள், வேலைகள். ஜெயப்பிரதே அப்படின்னா வெற்றியாகவே மாற்றி தருபவளே. ஜெய ஜெயா, வெற்றி வெற்றி, மீண்டும் மீண்டும் வெற்றியை உறுதிப்படுத்துவது. அதாவது நான் தொடங்கும் மற்றும் செய்யக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் எனக்கு தொடர் வெற்றியை தந்தருளும் அன்னை பராசக்தியே, உனக்கு வெற்றி உண்டாகட்டும், எனக்கும் வெற்றியை தந்தருள்வாயாக அப்படிங்கிறது தான் இதோட ஆழமான பொருளுங்க. நாம் என்ன தான் திறமையாக இருந்தாலுமே சில நேரங்களில் அதிர்ஷ்டம் அப்படி இல்லைன்னா இறையருள் தேவைப்படுங்க. அந்த அருளை கூப்பிட்டு தர சாவி தான் இந்த மந்திரம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடிங்க வீட்டில் சிலைகள் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தரம் நம்ம அபிஷேகம் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு தரம் செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க 15 நாளைக்கு ஒரு தரமாவது அபிஷேகம் பண்ணணுங்க. சிலைகளை சுத்தம் பண்ணும்போது நம்ம சின்னதாக அதுக்குன்னு பயன்படுத்துகிற ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக கொஞ்சம் லெமனும் சபீனா பவுடரும் வச்சு லைட்டாக தேய்க்கணுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது. அந்த சிலையோட முகம் அது நம்ம தேய்க்க அது காணாமல் போயிடுங்க. அந்த கண், காது, மூக்கு இது எல்லாமே காணாமல் போயிடும். அதனால் மொட்டையாக இருக்கக்கூடாது. ஃபேஸ் நல்லா தெரிகிற மாதிரி லைட்டாக தேய்ச்சாலே போதுங்க. ப்ரஷ் வச்சு தேய்க்கலைன்னா கூட லைட்டாக நம்ம கை வச்சு கூட தேய்ச்சா கூட போதுங்க. நான் அப்படி தான் தேய்ப்பேன். அதே போல் நான் வாரத்துக்கு ஒரு தடவை அபிஷேகம் பண்ணிடுவேங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகருக்கும் வேலுக்கும் அபிஷேகம். அதே போல் பஞ்சமி அப்படின்னா வராகி அம்மனுக்கு அபிஷேகம். வியாழக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் அபிஷேகம் பண்ணாலுமே மாதத்துக்கு ஒரு தரம் பௌர்ணமியோ இல்லை அமாவாசை அன்றைக்கோ எல்லா சிலைகளையும் ஒட்டுக்காக எடுத்து அழகாக அபிஷேகம் பண்ணிவிட்டு எடுத்து என்னுடைய பூஜை அறையில் வச்சுருவேங்க. இது பெருமாள் குட்டியாக அழகாக காப்பரில் இருப்பார். குட்டியாக இருந்தாலுமே அவரோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அவரோட நெஞ்சில் மகாலட்சுமி தாயாருடைய அந்த ஃபோட்டோவும் ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து மொத்தமாக ஒரே ஒரு அபிஷேகம், பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜையில் எடுத்து வச்சுக்க போகிறேங்க. ஸோ இப்போ வீடியோக்கு வருவாங்க. இப்போ நம்மளில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெயா இந்த மந்திரத்தை முதல்ல யார் சொன்னது அப்படின்னு. இது யாரோ ஒரு தனி மனிதர் சொன்னது இல்லைங்க. இதோட வேர்கள் நம்மளுடைய புராணங்களில் ஆழமாக புதைஞ்சிருக்குங்க. இதுக்கு 2 வரலாற்று முக்கிய குறிப்புகள் இருக்குங்க. ஸ்ரீ லலிதா மகாத்மியத்தில் பண்டாசுரன் அப்படின்ற அசுரனை அழிக்க அன்னை லலிதா திரிபுர சுந்தரி அவதாரம் பண்ணப்போ முனிவர்களும் தேவர்களும் அன்னைக்கு முழு வெற்றி கிடைக்க வேண்டி அகத்திய மகாமுனிவர் தலைமையில் அம்பிகையை ஜெயப்பிரதேன்னு சொல்லி வழிபாடு செஞ்சாங்களாம். அசுரனை அழித்து வெற்றி பெற்ற அம்பிகை யார் ஒருத்தர் இந்த மந்திரத்தை மனசார சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தோல்வியே வராதுன்னு வரம் கொடுத்தாங்களாங்க. அதே போல் இன்னொரு மகத்தான வரலாறும் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா ராவண யுத்தத்துக்கு முன்னாடி
அகத்திய முனிவர் ஸ்ரீ ராமபிரானுக்கு ஆதித்ய ஹிருதயம் உபதேசம் செஞ்சப்போ தேவியோட இந்த வெற்றி துதியையும் சேர்த்து தியானிக்க சொன்னாராம். அதே போல் ஸ்ரீ அனுமன் சீதாதேவியை தேடி இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பயணம் வெற்றி பெறணும்னு அன்னை பராசக்தியை மனசார நினச்சி இந்த மந்திரத்தை சகலக்காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெயா அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு தான் கடலையே கடந்தாரங்க. அதனால தான் அவரால் காரிய சித்தி அடைஞ்சி சொல்லின் செல்வனாக முடிஞ்சது அப்படின்னும் வரலாறு குறிப்பு சொல்லுதுங்க. இதன் மூலமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மந்திரத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா? இந்த மந்திரத்தை விளக்கேற்றி வச்சு தான் சொல்லணுமா, இல்லை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து சொல்லலாமா? இதுக்கு தெளிவான பதில் என்ன அப்படின்னா, விளக்கேற்றி வச்சு சொல்லும்போது கூடுதல் பலன் நமக்கு கிடைக்குங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயோ இல்லை அந்தி சாயிற நேரத்துலேயோ உங்கள் வீட்டு பூஜையில் நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்குங்க. ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா, தினமுமே விளக்கேற்ற முடியாத சூழலில் நீங்கள் இருக்கலாம், பயணம் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், இல்லை அவசர வேலையாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுறது? கவலையே படாதீங்க. விளக்கேற்ற முடியாத சூழ்நிலைகளிலும் நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல நிமிர்ந்து உக்காந்து உங்களுடைய கண்களை மூடி ஆழமாக ரெண்டு தடவை மூச்சு இழுத்து விட்டுட்டு உங்கள் மனசை ஒருமுகப்படுத்தி தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஏன்னா மந்திரத்தோட உண்மையான சக்தியே உங்களுடைய மன ஒருமைப்பாட்டிலும் உங்கள் வாயிலேருந்து வர அந்த சவுண்டு வைப்ரேஷன்லேருந்தாங்க இருக்குது. சுத்தமான மனமும் நம்பிக்கையும் தான் முதன்மை தேவை. குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4:30 to 6 எந்திரிச்சிருங்க. நீங்கள் குளிக்க முடியலைனாலும் பரவாயில்ல, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு குறிப்பாக காது மடல்களோட பின்னாடி புறத்தையும் கழுவுங்க. கழுத்தோட பின்பகுதியும் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு பூஜை அறையில் உங்களால் முடிஞ்சால் விளக்கேற்றி வச்சுருங்க. விளக்கேற்றி வைக்க முடியலைன்னாலும் பரவாயில்லைங்க, அழகாக ஒரு விரிப்பு விரித்து உக்காந்துட்டு இந்த மந்திரத்தை ஆழமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், அதாவது நீங்கள் எடுத்த காரியம் செய்கிற காரியம் எல்லாமே ஜெயம் உண்டாகுங்க. சரி, இந்த மந்திரத்தை தினமுமே சொல்கிறதுனால நமக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? காரிய தடைகள் பனி போல விலகும். நீண்ட நாட்களாக தள்ளி போயிட்டே இருக்கிற கல்யாணம், சொத்து பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாமே தடைகள் நீங்கி சுமூகமாக முடியுங்க. ரெண்டாவது, மனபயம் பதற்றம் நீங்கும். நம்மால் முடியுமா அப்படின்ற எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும். என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. தொழில் மற்றும் வியாபார வளர்ச்சி. புது தொழில் தொடங்குறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க தினமுமே காலையில் இதை சொல்லிவிட்டு வேலையை ஆரம்பித்தா லாபம் பெருகுங்க. நாலாவது, ரொம்ப ரொம்ப முக்கியம், மாணவர்களுக்கு நல்ல ஒரு கவனம், தேர்வு பயம் நீங்கி படித்த விஷயங்கள் மறக்காமல் இருக்க இந்த மந்திரம் உதவி பண்ணுங்க. அதே போல் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகுங்க. இந்த மந்திரத்தோட அதிர்வுகள் நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி விரட்டி சுபிக்ஷத்தை கொடுக்குங்க. நெகட்டிவ் எனர்ஜி போயிட்டாலே அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். பாசிட்டிவ் எனர்ஜி வந்தாலே லக்ஷ்மி கடாட்சம் வந்துடுங்க. இப்போது இந்த வீடியோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கும். இந்த மந்திரத்தை சொல்லி உடனடி பலன் பெற ஆன்மீக பெரியோர்களும் சித்தர்களும் வெற்றியாளர்களும் பின்பற்றிய ஒரு டாப் சீக்ரெட் வழிமுறை இருக்குங்க. பொதுவாக நிறைய பேர் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன் ஆனால் நடக்குமா நடக்காதான்னு சந்தேகத்தோடவே யோசனை பண்ணுவாங்க. அப்படி செஞ்சால் ஒரு பலனும் நமக்கு கிடைக்காதுங்க. இதோட ரகசியம் 3 படிகளில் இருக்குங்க. முதல் படி என்ன அப்படின்னா, விஷுவலைஸ் பண்ணிக்கிறது, அதாவது காட்சிப்படுத்திக்கிறது. மந்திரத்தை 11 முறை சொல்கிறதோ 27 முறை சொல்கிறதோ 108 முறை சொல்கிறதோ அது உங்களுடைய விருப்பம், நேரத்தை பொறுத்தது. அதை சொல்லி முடித்ததுமே 1 நிமிஷம் கண்ணை மூடுங்க. நீங்கள் எந்த காரியத்துக்காக வேண்டினீங்களோ, அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், அது ஏற்கனவே தடையில்லாமல் முடிஞ்சிட்டதாகவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதாகவும் மனக்கண்ணில் ஆழமாக பதிவு பண்ணுங்கள். அதாவது 1 நிமிஷம். மந்திரத்தை எத்தனை தடவை சொல்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய விருப்பம். 11 முறை, குறைந்தபட்சம் 11 முறை, அதிகபட்சம் 108 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வர அந்த 1 நிமிஷத்தில் அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி ஆழமாக பதிவு பண்ணிவிடுங்க. ரெண்டாவது நன்றி உணர்வு. காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த வெற்றியை கொடுத்ததற்கு நன்றி, இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் மனசார நன்றி சொல்லிடுங்க. மூணாவது விட்டுறது, அதாவது லெட் கோ. அதற்கு பிறகு இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற கவலையை விட்டுட்டு உங்கள் உழைப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. மந்திரத்துடைய ஒளி அதிர்வு ப்ளஸ் ஆழமான நம்பிக்கை ப்ளஸ் பிரபஞ்ச உணர்வு, பிரபஞ்ச நன்றி,
இது மூன்றும் இணையும் போது நீங்கள் தொட்ட காரியம் எதுவாக இருந்தாலுமே வெற்றி உங்களை தேடி வருங்க. நீங்கள் தேடி போகணுன்ற அவசியமே கிடையாது, வெற்றி உங்களை தேடி ஓடி வருங்க. இப்போது வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். வீடியோ முதல்லையே நான் சொல்லியிருப்பேன், இந்த மந்திரம் சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மிராக்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பிரச்சனைங்க. அதாவது பஞ்சாயத்து வரைக்கும் போகிற பிரச்சனை, சொத்து பிரச்சனை. எனக்கு என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமாக முடியணும். நம்ம அந்த பஞ்சாயத்து வரைக்கும் போயிட்டு நம்ம ஒரு பேசு பொருளாக ஆகக்கூடாது அப்படின்றது என்னுடைய எண்ணங்க. எங்கள் சைடில் எந்த தவறுமே கிடையாது. பொதுவாக நான் எப்படி என்னுடைய கேரக்டர் எப்படி அப்படின்னா, எனக்கு துரோகம் பண்ணவங்களாகவே இருந்தால் கூட நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துட்டு போகிற குணம் என்னோடய குணங்க. எல்லோரும் அதே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. எல்லாமே விட்டுட்டு போவோம். எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறோம் இந்த பூமியில்? இருக்கிற கொஞ்ச காலமாவது நிம்மதியாக சந்தோஷமாக மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியலைன்னாலும் கூட பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய குறிக்கோளுங்க. அந்த வகையில் நான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களையும் குறை சொல்ல விரும்பல. அவங்க யாரோலாம் ஒன்றும் கிடையாதுங்க, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான், சரிங்களா. ஒரு காலத்தில் எல்லாருமே ஒன்றா சந்தோஷமாக இருந்தவங்க தான். அவங்களுக்கு சொத்து மட்டும்தான், பணம் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்ற மாதிரி குறிக்கோளோடு இருக்கிறவங்க. ஸோ அவங்களே நான் குறை சொல்ல விரும்பலை. என்னோடய தாட் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிட்டு உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்ததுனால சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இது பெரிய பிரச்சனையாகவும் அவங்க கொஞ்சம் விடாப்படியாக தான் நின்னாங்க, பிரச்சனையாக ஆகும் அப்படி தான் நினச்சேன். இந்த மந்திரத்தை சொல்லி, கடவுளே இது சுமூகமாக முடிஞ்சிடணும், உறவுகளுக்குள்ளே எந்த விரிசலும் இல்லாமல் சுமூகமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை நான் ஒரு 11 நாள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லுவேன். எப்பெல்லாம் நேரம் இருக்குதோ அப்போல்லாம் கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் இந்த மந்திரத்தை சொல்லி சுமூகமாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க. நீங்கள் நம்புவீங்களா நம்பலையா அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. அந்த பிரச்சனை இப்போதைக்கு சுமூகமாக முடிஞ்சிடுச்சுங்க. நாங்கள் இங்கேருந்து போவே இல்லை அங்கேக்கு. ஆனால் அங்கே இருக்கிறவங்களே பேசி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் உறவுகளுக்குள்ளே அந்த ஒற்றுமை இன்னும் வரலைங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இன்னும் வரல. அதுவும் கூடி சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு தான் தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்ல போகிறேங்க. இதுக்கு பெருசாக டைம் எடுக்க வேண்டிய நேரம்லாம் கிடையாது. எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெயா அப்படின்னு ஆழமாக நமக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது ஏற்கனவே நடந்துடுச்சு அப்படின்னு பிரபஞ்சத்திற்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கையோட அடித்தளம். சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெயாங்கிற இந்த சின்ன மந்திரத்தை தினமுமே உங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாற்றி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்க வெற்றிக்கும் காரணமாக இருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் அந்த அன்னை பராசக்தியோட அருளால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கட்டும். சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெயா. நன்றி, வணக்கம்.